ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டோரிஸ் பை காயு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு 1 kg அளவுக்கு ப்ரௌனி செஞ்சு எங்கள் ஊரில் இருக்க ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொண்டு போனேன். நாங்கள் இயர்லி ஒன்ஸ் குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். அப்போ போகிறப்ப தான் இதை பண்ணி கொண்டு போனேன். நான் ப்ரௌனி செஞ்சு வீடியோலாம் ஸ்டேட்டஸில் போடுவேன்னா, அப்போ என் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பார்த்துட்டு ஊருக்கு வரப்போ கண்டிப்பாக ப்ரௌனியோட தான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொண்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் சேர்த்தே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு ஒரு மொத்தமாக 1 kg அளவுக்கு பண்ணி கொண்டு போனேன். அதோட வீடியோ தான் நம்ம லாங்காக பார்க்க போகிறோம். நான் இது வரைக்கும் ஒரு 1/2 kg வரைக்கும் பேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி தான் மொத்தமாக 1 kg அளவுக்கு பேட்டர் ரெடி பண்ணி அதில் 1/2 kg ட்ரேயில் ஊற்றி பேக் பண்ணி எடுத்தேன். யூஸ்வலாக நான் இது மாதிரி மொத்தமாக பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஏன்னா ஈவினிங் எனக்கு ட்ரெயின், அதுக்குள்ளே நான் முடிச்சாகணும். என்கிட்ட ஓவனும் கிடையாது, ஓடிஜியும் கிடையாது. ஸ்டவ் டாப் மேலே வச்சு தான் பண்ணுவேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருக்குறப்பவே. நான் ஸ்டவ் டாப் மேலே ஒரு டபரா வச்சு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு உள்ளே பேக்கிங் ட்ரே வச்சு தான் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இவ்வளோ நாளாகவே நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். இன்னும் ஓடிஜி வாங்குகிற ஐடியா இருக்குது. பட் பிஸ்னஸ் எப்படி போகுதுங்கிறத பார்த்துக்கிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அகலக்கால் வைக்க வேணான்னு சொல்லிட்டு நான் வாங்காமல் இருக்கேன். ஸோ 1 kgக்கு தேவையான பட்டரு, சாக்லேட்டுன்னு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நடுவில் நான் ஒரு பொண்ணு வச்சுருக்கேன், ஒரு குட்டி பொண்ணு. அவளை சமாளிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அடிக்கடி நான் கிண்டுறேன், நான் கிளறுறேன், நான் மிக்ஸ் பண்ணுறேன், நான் சாக்லேட் கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாள். அவளையும் வச்சு சமாளிச்சுக்கிட்டு இதுவும் பண்ணணும். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஈவினிங் வரத்துக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் கிளம்பி ரெடியாக இருக்கணும், நானும் பாப்பாவும். அப்போ தான் ஈவினிங் 6 o'clockலாம் கிளம்பி போய் ட்ரெயினை பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் மாவு, அப்புறம் கொக்கோ பவுடர், அப்புறம் ப்ரௌன் சுகர், அப்புறம் ஒயிட் சுகர் எல்லாமே எடுத்து ரெடியாக அளந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அதுக்கு காரணமே என்னோடய ரிலேட்டிவ்ஸ் தான். ஏன்னா நான் கொண்டு போன ப்ரௌனியை சாப்பிட்டுட்டு அவங்க நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, நீ ஏன் இதை சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணதுனால தான் நான் இதை ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு குக்கிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. ஆக்சுவலி நான் ஒரு கிராஜுவேட் தான். பிஃபோர் மேரேஜ் ஒர்க் போயிட்டுருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் பாப்பாவை வந்ததுக்கப்புறம் பாப்பாவை பார்த்துக்கிறதுனால என்னால் ஒர்க் எதுவும் போக முடியல. அதுக்கப்புறம் டெய்லரிங் கிளாஸ் போனேன். நல்லா ஜாக்கெட்லாம் ஸ்டிச் பண்ணுவேன். அது கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு அப்புறம் இந்த பையெலாம் இருக்கும் பார்த்திங்களா, கல்யாண பை, தேங்காய் போட்டு தருவாங்கள்ல, அந்த பை ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒர்க்கு ரொம்ப ஜாஸ்தி. பட் அதுக்கான சேல்ரி ரொம்பவே கம்மியாக தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் பாப்பா ஃபுல் டே ஸ்கூல் போகிற வரைக்கும் நம்ம இதை பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம ஜாப் தேடி அதுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சடனாக நான் இதுக்கு இந்த பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனுமே கூட அதே தான். ஏன்னா அந்த ஒர்க் ரொம்ப டைட்டாக இருக்கும். 1 டே ஃபுல்லாக ஒர்க் பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். நாள் ஃபுல்லாக தைச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எனக்கும் கஷ்டம். ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட்லாம் போயிட்டு வந்தால் தூங்கவே முடியாது. பவர் மிஷின்லேருந்து டர்ரு டர்ருன்னு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குமா. ஸோ அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரி, நம்ம இதை ஒரு இனிஷியேட் எடுத்து பண்ணி பார்க்கலாம், இது எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலான்ற ரீசனுக்காண்டி தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கு மிக முக்கிய காரணம் இப்போ நான் செய்கிற 1 kg ப்ரௌனி தான். ஏன்னா இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க கொடுத்த ரிவ்யூ அப்படி. சரி, மொத்தமாக 1 kg பண்ணிகிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா மெல்ட் பண்ணி ஒரு இதில் போட்டுக்கிட்டேன். இதுக்கு நடுவில் என் பொண்ணு வேறு நான் மிக்ஸ் பண்ணுறேன்னு தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாள். அவளையும் சமாளிச்சுட்டு அவளுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டேன். நீ தான் கேமராமேன், நீ பிடிச்சிக்கோ, நான் மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு வேலை கொடுத்து அவளை ஃபோனை பிடிக்க வச்சுட்டு இருந்தேன் பக்கத்தில் சேர் போட்டு. 4.5 years ஆகுது, நல்லாவே பிடிப்பாங்க. ஸோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு அன்றைக்கி கேமராமேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பவுடர் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எக்கு வந்து 1 கேஜிக்கு வந்து டோட்டலாக வந்து நான் 4 எக்கு வந்து ஆட் பண்ணேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து எக் ஆட் பண்ணேன். ஃபஸ்ட்லாம் வந்து எக்கில் ஃபஸ்ட்டு சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்டோடு மிக்ஸ் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு ஃபஸ்ட்டு வந்து சுகரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் வந்து மிக்ஸ் பண்ணேன். இப்போ வந்து நம்ம கதைக்கு வரலாம். நீங்கள் வந்து அதை அப்படியே பார்த்துட்டே இருங்க. இது வந்து என்னோடய ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து மேரேஜ் ஆகி 4 to 5 இயர்ஸ் ஆகுது. ஒரு ஃபினான்ஷியலி வந்து ஹஸ்பண்டுக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. நமக்கு தேவையான பொருளை கூட நம்ம வாங்கிக்கிறதுக்கு இன்னொருத்தவங்கள எதிர்பார்த்து நிற்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹஸ்பண்டுக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு கிஃப்ட்டு கூட வாங்கி தர முடியாது. அவர்கிட்டயே காசு வாங்கி அவருக்கே கிஃப்ட் வாங்கி தரதான்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வாங்கி தர மாட்டேன். அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் மிகப்பெரிய வருத்தமாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த பேகு தைக்கிறது, ப்ளவுஸ் தைக்கிறதுன்னு நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அதெல்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு செட்டே ஆகலை. ஏன்னா வந்து எனக்கு குக்கிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பிஃபோர் மேரேஜ்லாம் வந்து குக் பண்ணதே கிடையாது. வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், இப்படியே தான் இருக்கும். மிஞ்சி போனால் எங்கள் வீட்டில் இருக்கிறப்போ தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன், காரக்குழம்பு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பண்ணதே கிடையாது. எங்கள் அம்மா கேட்பாங்க, எதுவுமே பண்ண மாட்டேறியே, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன தான் பண்ண போகிற, அங்கே போய் என் மானத்தை தான் வாங்க போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதம்மா, யூடியூப் இருக்குது, யூடியூப் பார்த்து நான் செம்மையாக சமைப்பேன்னு சொன்னேன். நான் அந்த மாதிரி சொன்ன பேரை வந்து காப்பாற்றிட்டேன். நல்லாவே சமைப்பேன். எல்லாமே வந்து யூடியூப் சமையல் தான். நான் பண்ணுற ஒவ்வொரு ரெசிபியுமே வந்து யூடியூப் பார்த்தா கற்றுக்கிட்டேன். பட் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் சொல்லுவாங்க இல்லையா, அதே சேம் பக்குவம் தான் எனக்கும். என்ன சமைச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும், அது எப்படின்னே தெரியாது. எங்கள் அம்மாவும் அப்படி தான். எங்கள் அம்மா என்ன சமைச்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே கைப்பக்குவம் எனக்கு வந்துச்சான்னு தெரியல, நான் என்ன குக் பண்ணாலும் செம்மையாக இருக்கும். இப்போது 4 to 5 இயர்ஸில் வந்து என் ஹஸ்பண்ட் நான் சமைச்ச சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது. எது பண்ணாலும் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுல வந்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ப்ரௌனி பிஸ்னஸில் இனிஷியேட் எடுத்து வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. புதுசாக வந்து ப்ரௌனி ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடிலாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராச்சும் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரௌனி ப்ளஸ் பை காயுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டோரிஸ் பை காயுன்னு இருக்கும். அது வந்து ப்ரௌனி ப்ளஸ் பை காயுன்னு இருக்கும். யாராச்சும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சொன்னேன் இல்லையா, என் 4.5 வயசு பொண்ணு வந்துட்டா மாவு போடுறதுக்கு. கொக்கோ பவுடரையும் மைதாவையும் தனியாக எடுத்து சலிச்சு வச்சுருந்தேன். அதை தான் அவள் போட்டுட்ருக்கா, நான் கலக்கிட்டுருக்கேன். ஏன்னா என்னால் வந்து ஒரு கையில் பிடிச்சி வந்து ஃபோனையும் பிடிச்சிக்கிட்டு இதையும் பண்ண முடியாது. ஸோ வந்து அவளை வந்து மாவு போட சொல்லிவிட்டு நான் வந்து கலக்கிட்டுருக்கேன். பார்த்திங்களே நல்லா தெரியும். மொத்தமாக 1 கிலோ பேட்டரை வந்து ரெடி பண்ணியாச்சு. வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வெறும் நான் ப்ரௌனி மேக்கிங் வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். வேறு என்ன சொல்கிறது, நான் வந்து பேக்கிங் கிளாஸ்லாம் போகலங்க. இன்ட்ரெஸ்ட் எடுத்து யூடியூப் பார்த்து நிறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணி அதில் நான் கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணி தான் நான் வந்து ப்ரௌனி செய்யவே கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி நான் ப்ரௌனி செய்கிறதுக்கு ரீசனே வந்து என் பொண்ணு தான். ஏன்னா என் பொண்ணு ஸ்கூலில் வந்து ஸ்டால் போட்டுருந்தாங்க. ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறப்ப ஸ்டால் போட்டுருந்தாங்க. அங்கே வந்து ஒரு ப்ரௌனி பீஸே வந்து 80 rupeesனு சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது, ஒரு ப்ரௌனி 80 rupeesா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து என் பொண்ணு எனக்கு இன்னொரு ப்ரௌனி வேணும்னு சொல்லிட்டு கேட்டா. ஒரு சின்ன பீஸு 80 ரூபா கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு உறுத்தலாகவே இருந்துச்சு. கூட 20 ரூபா போட்டால் பிரியாணியே வாங்கி சாப்பிட்டு போகலாமேடா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பாப்பா, அம்மா உனக்கு வீட்லேயே செஞ்சு தரேன்டா, இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். என் பொண்ணு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா. நான் சொன்னதும் ஓகேம்மா எனக்கு வீட்டில் செஞ்சு தரியா அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டா வீட்டுக்கு என் கூடவே. ஸோ அவளுக்காண்டி தான் நான் வந்து ப்ரௌனி வந்து செய்யவே கற்றுக்கிட்டேன். ஒரு
1000 ருபீஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஹஸ்பண்ட் ஏண்டி 1000 ரூபா கொடுத்து இந்த பொருள் வாங்கி ப்ரௌனி செய்கிறதுக்கு 80 ரூபா கொடுத்து கடையிலேயே வாங்கி தின்னுட்டு போகலாம்ல அப்படின்னு சொன்னார். பட் நான் வந்து என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன், நான் உனக்கு வீட்டில் கண்டிப்பாக ப்ரௌனி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு. பார்க்குறப்பெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பா, எப்போம்மா செய்வீங்க ப்ரௌனி, எப்போம்மா செய்வீங்க ப்ரௌனின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாளா. சரி, அவளோட சொல்லி வாக்கு கொடுத்துட்டோம், அதை எப்படி ஏமாத்துறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்காண்டி தான் செஞ்சேன். பேக்கிங் எசென்ஷியல் ஷாப்பில் தான் போய் வாங்கினேன். அங்கேயே வந்து 1000 ருபீஸ்க்கு மேலே போயிடுச்சு. கொக்கோ பவுட்ரு, அப்புறம் டார்க் சாக்லேட்டு, பட்டரு, அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரே எதுவுமே என்கிட்ட இல்லை. சரி, நம்ம குக்கரில் வீட்டில் ஸ்டவ் டாப் மேலேயே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்து ட்ரே வாங்கி அதில் தான் நான் வந்து ப்ரௌனி செஞ்சேன். ஃபஸ்ட் அட்டம்ப்டே வந்து செம்மையாக வந்துச்சு. என் பொண்ணுக்கு செஞ்சு கொடுத்து தான் அவள் ஒரு வார்த்தை சொன்னான், அம்மா நீ கலக்கிட்டம்மா, நீ சூப்பராக பண்ணிட்டம்மா, நீ எப்படிம்மா அப்படிலாம் வந்து அவளோட மழலை பேச்சில் குழந்தைங்க அப்படியே எக்ஸைட் ஆகி கேட்பாங்க இல்லையா, அதை மாதிரி சொன்னதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. இதை கேட்குறதுக்கு 1000 ருபீஸ் செலவு பண்ணலாம்டா போடான்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மீதி இருந்த டார்க் சாக்லேட்டு, பட்டர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மீதி இருக்கிறதெல்லாம் பண்ணி தீர்த்துருவோன்னு சொல்லிட்டு பண்ணி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கறது. நான் பண்ண ப்ரௌனின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் என் அக்கா பையன் வந்து ப்ரௌனி ஒரே ஒரு பீஸ் கொடுத்து சாப்பிட்டுட்டு, எனக்கு பத்தவே இல்லை, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, எனக்கு வந்து நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா கொடுத்து பண்ணித்தர சொன்னான். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்ஸே. அவன் தான் எனக்கு, சித்தி இந்த 500 ரூபா புடி, எனக்கு வந்து 1/2 கிலோ ப்ரௌனி செஞ்சு கொடு, எனக்கு தெரியாது, எனக்கு எல்லா ப்ரௌனியும் எனக்கே தான் வேணும், டேஸ்ட்டாக இருக்கணும்னு வேறு சொல்லியிருந்தானா. சரின்னு சொல்லிட்டு 500 ரூபா வாங்கிட்டேன். வாங்கிட்டு தான் செஞ்சு கொடுத்தேன். அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து ப்ரௌனி செஞ்சிட்ருக்கேன் இல்லையா, இது வந்து எல்லா சாக்லேட்டு, ஒயிட் சாக்லேட்டு அதை மாதிரி போட்டு பண்ணலான்னு நினச்சேன். பட் என்கிட்ட ஒயிட் சாக்லேட்லாம் இல்லை. நான் வந்து வெறும் டார்க் சாக்லேட் மட்டும் தான் வச்சுருந்தேன்னா, ஒயிட் சாக்லேட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தேன். எங்கள் வீட்டு பெட்டி கடையில் மில்கி பார் இருந்துச்சா, வாங்கடா அதை ஒயிட்டாக தானே இருக்குது, இதுதான் நமக்கு ஒயிட் சாக்லேட்னு சொல்லிட்டு வாங்கி அதை கட் பண்ணி குட்டி குட்டியாக அழகாக பேட்டரியில் போட்டு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே கூட நல்லா இருந்துச்சு. வீட்டில் இருந்த சாக்கோ சிப்ஸு, வீட்டில் இருந்த டார்க் சாக்லேட்னு எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. ஏன்னா 4-5 நாள் ஆகும் ஊருக்கு போயிட்டு வரத்துக்கு. ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சு தான் போவோம். இருக்கிற பட்டரு, சாக்லேட்னு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து போட்டு சூப்பராக பண்ணிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஷைனிங்காக செம்மையாக இருந்துச்சு பேக் ஆகி வரப்போ. பேக் ஆகுறதுக்கு பக்கத்து வீட்டு டபராலாம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க நினச்சிருப்பாங்க, என்ன இது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லுது, இப்போ போய் பிரியாணி பண்ண டபரா வாங்கிட்டு போதேன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நான் பிரியாணி பண்ண கேட்டேன்னு அவங்களுக்கு தெரியாது, கேக் பண்ண தான் கேட்டேன். ஸோ அந்த டபரா வச்சு தான் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கோ. நான் அது மாதிரி கோடுலாம் போட்டேன், இந்த யூடியூப்பில் காட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி கோடுலாம் போட்டு அழகாக பண்ணியிருந்தேன். எனக்கே பார்க்க வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் இன்னொரு ட்ரேயில் வந்து கொஞ்சம் ஒரு அன்ஈவனாக ஒரு மாதிரி சொதப்பி வச்சுட்டேன். சாக்லேட்லாம் போட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணி கிளறி கிண்டி அது ஒரு மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து அழகாக கண்ணுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி இருந்துச்சு. வீடியோ ரொம்ப லாங்காக போகுதா, நான் பேசிகிட்டே இருக்கேன், எனக்கு தொண்டெல்லாம் வலிக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் பேசுகிறத முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு வெறும் மியூசிக் மட்டும் வரும். ஏன்னா வந்து ரொம்ப லாங்காக போதா, என்னோடய மொக்க வாய்ஸை கேட்டு நீங்களாம் காண்டாகி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது. ஸோ அதனால தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிஞ்சால் ப்ரௌனி பில்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் கேக் வேணும், ப்ரௌனி வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணி தருவேன். நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து தான் நான் ஓடிஜி வாங்குறதா இல்லை கடைசி வரைக்கும் இந்த டப்ராலேயே வச்சு முடிக்கிறதான்னு இருக்கும்.
ஸோ என்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேரும் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்து சொல்லி சீக்கிரம் என்கிட்ட ப்ரௌனி வாங்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Take me back to California. I wanna go back to 2018. I wanna go back to when I was happy. So take me back to California, please. Take me back. Take me back to that time when one good friend was in my life. California seems so far away from me, from me, from me. Made my first album. It came out the same day as Kanye's. I made my best single. Came out and felt so great.